அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். முன்பு மாதிரி காளியம்மாளை எந்த ஒரு இடத்துலையுமே பார்க்க முடியலையே அப்படின்னு எல்லோருடைய கேள்விக்கு பதிலளிக்கிற வகையில் தான் சீமானவர்கள் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காரு. என்னென்ன வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளிலிருந்து தனித்து தெரியறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அவங்களுடைய ஒற்றுமை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்றது அசைக்கவே முடியாத ஒரு சக்தியாக இருக்க காரணத்தினால தான் தற்போது பாஜக மற்றும் திமுக இணைந்து ஒரு பெரிய சதி வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சீமானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மக்கள் அதிக அளவில் கவர்றாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே காளியம்மாள், இடுமோனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணணும். குறிப்பாக காளியம்மாளை எப்படியாவது கட்சியிலிருந்து பிளவுபடுத்தி அவங்கள வேற ஒரு கட்சியில் இணைய வச்சிட்டாலே கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட சிக்கல் அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா உங்க கட்சி மேல இருக்க ஒரு நம்பிக்கையே போய் நாம் தமிழ் கட்சியே ஒரு தடயமில்லாத கட்சியாக மாறிடும் அப்படின்ற காரணத்தினால தான் தற்போது காளியம்மாள் மேல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவதூறுகள் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட சீமான் தற்போது கலந்தாய்வு கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கட்சியில் விளம்பரம் தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, கட்சிக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, தயவு செய்து கட்சியிலிருந்து போயிடுங்க அப்படின்னும். ஏன்னா 26 தேர்தலுக்காக நாங்கள் தயாராகிட்டு இருக்க வேலையை மட்டும் தான் எங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கும் தேவையில்லாத பதிவுகளுக்கும் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நிர்வாகத்துக்கு பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதனாலேயே இனிமே காளியம்மாள் மற்றும் இடுமோனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் இது போன்ற நபர்களுக்கு விளம்பரம் அதிகமாக இல்லாமல் இருக்கும் அப்படின்றத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. ஏன்னா கட்சியுடைய முகமாக சீமான் இருந்தால் மட்டும்தான் கட்சியில் ஏற்படக்கூடிய பிளவுகள் குறையும் அப்படின்ற காரணத்தினால சீமான் இந்த ஒரு முடிவை நிர்வாகிகள் இடத்துல பகிர்ந்திருக்காரு. இனி வரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சியில் சீமானுக்கு அடுத்தபடியாக நிர்வாகிகளுக்கு விளம்பரம் அதிகமாக வராது அப்படின்றது மட்டும் இந்த ஒரு வீடியோ மூலம் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, கட்சிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிளவுக்கு நாம் தமிழ் கட்சி இல்லாத வேறு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.